வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, புதிய மாதத்தினுடைய ஆரம்பம், வசந்த காலத்தினுடைய ஆரம்பம். எனவே இன்று 1ஆம் தேதி இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நினைக்கின்ற எல்லாம் நடக்கின்ற நல்லதொரு மாதமாக அமையட்டு வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எனவே இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற பிரதானமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பிரசார கூட்டங்களில் பல்வேறு விடயங்களை கூறி வருகிறார். அதில் பிரதானமாக நேற்று தினம் கூறப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம், இந்த ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான நபர்கள், சூத்திரதாரிகள் தொடர்பான தகவலை இந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட போகிறது. கடந்த காலங்களில் பேசுபொருளாக மாறியிருந்த விவகாரம், நாட்டின் சொத்துக்களை அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தம்வசப்படுத்தி கொள்ளையடித்த விடயங்கள், சொத்துக்களை சட்டவிரோதமாக சொத்துக்களை சேகரித்து வைத்த விடயங்கள் தொடர்பாக மக்களும் இப்போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே அதனை மீள கையகப்படுத்துவதற்கான சட்டம் மூலம் எதிர்வரும் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போவதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல் இந்த ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி ஜனாதிபதி கூறிய கருத்துக்கு எதிர்க்கட்சிகளும் வரவேற்று அளித்திருக்கின்றன. எனவே இது தேர்தல் வாக்குறுதியாக இல்லாமல் அது தொடர்பான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட பலரும் கோரிக்கை விடுத்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல் தேசபந்து தென்னக்கோன் சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அரசு அவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காரணம். ஹிருணிகா பிரேமச்சந்திரன் அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார். முடிந்தால் டிலான் அரசை கைது செய்து பாருங்கள் என்பதாக அவர் ஒரு தகவலை கூறியிருப்பதாக பத்திரிகையில் முக்கியமாக இருப்பதை காரணம். அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா அவர்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். தன்னிடம் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் செயற்பாட்டை இந்த அரசாங்கம் ஒப்படைத்தால் நிச்சயமாக அதனை இலகுவாக செய்து முடிப்பேன் என்பதாக அவர் தெரிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க தயாராக இருக்கிறோம். இதே போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 4ஆம் தேதி, இன்னும் 3 நாட்களில் நாட்டுக்கு விஜயம் ஏற்கப் போகிறார். எனவே அவருடைய அந்த வருகையின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பல ஒப்பந்தங்கள் காய்ச்சல் போகிறது. எனவே அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சி இப்போது கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். இதேபோல நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையின் போது 13 குறித்து பேசப்படுமா என்று கேட்டால் இல்லை. எனவே அது தொடர்பான விடயங்கள் அந்த பட்டியல் இல்லை என்பதாகவும், ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுகின்ற விதம் தொடர்பாக பிமல் ரத்நாயக் அவர்கள் கருத்தொன்றையும் முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே IMF-ஓடு இருக்கின்ற ஒப்பந்தங்கள், சர்வதேச நாடுகளோடு காணப்படுகின்ற ஒப்பந்தங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பெட்ரோல் 92-95 விலைகள் 10 ரூபாயால் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய எரிபொருளுடைய விலைகளில் மாற்றமில்லை. லாஃப் எரிவாயு விலையை அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இருப்பது. அதனோடு சேர்ந்ததாக தேநீர் விலைகளுடைய மாற்றம் இருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பமாக போகிறதா. கொடுப்பனவு அல்ல, 5000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் 2500 ரூபாய் என்ற விலைக்கு சத்தோசூடா வழங்குகின்ற செயற்பாடு இன்று ஆரம்பமாகிறது என்பதும் பிரதானமான செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதில் பல விடயங்கள் பிரதானமாக இருக்கிறது. அதே போல வெப்பநிலை குறித்து மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அவை தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்துறவில் நாங்கள் பார்க்கலாம். எனவே உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரசார பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஜனாதிபதி அவர்கள் இப்போது பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தேசிய மக்கள் சக்தி சார்பான பிரசாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஊழல்வாதிகளை நீதிமன்றமே தண்டிக்கும், ஓரிரு மாதங்களில் பல சிறந்த செய்திகள் கிடைக்கும் என்கிறார் ஜனாதிபதி என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதனோடு இணைந்த ஒரு தலைப்பு தான் பிரதானமான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அரசுடைமையாக உள்ள சட்டவிரோத சொத்துக்கள் ஏப்ரல் 8 பாராளுமன்றத்தில் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும். வெளிப்பட்டிய பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த அந்த தகவல் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம்.
அந்த அடிப்படையில் அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார். பொருளாதாரத்தை சிறப்படுத்துவதற்கான உயர் திட்டங்களை செயற்படுத்தியுள்ளோம். 2021 ஆண்டு 22 ஆண்டு காலப்பகுதிகளில் நிலைமை இனியொரு போதும் ஏற்படாது. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். அதற்கான முன்மொழிவுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் பெற்றுக்கொள்ளப்படும். மாவட்ட மட்டத்திலான தேவைகள் கோரப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் 8ஆம் தேதி நடத்தவே எதிர்பார்த்தோம். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைக்கு அமைய மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்தது. ஊழல்வாதிகளை நீதிமன்றமே தண்டிக்கும். இன்னும் ஓரிரு மாதங்களில் பல சிறந்த செய்திகளை மக்கள் அறிந்து கொள்வார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். மொனராகலை புத்தள பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய அதப்பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். இதே புத்தள கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய அதப்பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. மே வசரேதி ராட்டின் ஹால் கேன் வெனவா ஜனபதி அனுர குமார் திசாநாயக்க என்பதாக இன்றைய அதப்பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காலம். புத்தளை இடம்பெற்றது கூட போதும் இந்த வருடத்தில் நாங்கள் வெளிநாட்டு அரிசியை கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. காரணம், கடந்த பெரும்போக நெச்சரிக்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறுபோக நெச்சரிக்கையும் இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டதன் காரணமாக அறுவடை குறைந்திருப்பதால் இந்த முறையும் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுவதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம். அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி பிரதான இடம் பிடிக்கிறது. எங்களை தோற்கடிக்க இங்கு எவரும் இல்லை, ஜனாதிபதி அனுர பகிரங்க அறிவிப்பு, விரைவில் பலர் கைதென்றும் தகவல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் தொடர்பான செய்திகளுக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மொனராகலை பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் நேற்று பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த கால அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் தொடர்பான அறிக்கைகள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறுகின்றன. அண்மையில் ஒரு அறிக்கை கிடைத்துள்ளது. அதனை இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. மே மாதம் 9ஆம் தேதி சம்பவத்தின் போது தனமல்வில பகுதியில் வீடொன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளரோ காணியின் உரிமையாளரோ இழப்பீடு பெற்றுக்கொள்ளவில்லை. இழப்பீட்டினை ராஜபக்ஷக்களில் ஒருவர் பெற்றுக்கொள்வார். இந்த விடயம் வெகு விரைவில் வெளிவரும். அரசியல் பலம் ஊடக பலம் ஆகிய நமக்கு எதிராக இருந்த போது மக்கள் பலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைத்துள்ளோம். ஆகவே எமது ஆட்சியை வீழ்த்த முடியாது, வீழ்த்த எவரும் இல்லை. நாட்டை கட்டியெழுப்பியதன் பின்னரே எமது பயணத்தை பின்னோக்கி பார்ப்போம். நிறைவடைந்துள்ள 6 மாத காலத்தில் எந்த அரசாங்கங்களும் செய்யாத பல விடயங்களை நாட்டுக்காக நாங்கள் செயற்படுத்தியுள்ளோம். பொருளாதார நெருக்கடியால் இடைநிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு முதலீடுகளுடனான அபிவிருத்தி திட்டங்களை அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அபிவிருத்திகளுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முறையாக பயன்படுத்த வேண்டும். இல்லையேல் அந்த நிதியை திரைசேரிக்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் நிதி பயன்படுத்தாமைக்கான காரணத்தையும் குறிப்பிட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்வோம். தற்போது வழங்கப்படும் 10 லட்சம் ரூபாய் காப்புறுதி கொடுப்பனவை 2,50,000 ரூபாய் வரையாக வரையறுப்போம். அதே போல வாகன அனுமதி பத்திரம் ஏதும் வழங்கப் போவதில்லை. அமைச்சர்களின் கொடுப்பனவு மற்றும் சலுகைகளை வரையறுத்து செலவுகளை குறைக்கவிருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய கொடுப்பனவு எனக்கு வேண்டாம் என்று பாராளுமன்ற செயலாளநாயகத்துக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளேன். நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை எம்மிலிருந்து ஆரம்பித்துள்ளோம். ஆகவே அரச ஊழியர்களின் மக்களுக்கான வினைத்திறனுடன் செயற்பட வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியிருக்கின்றோம். எதிர்வரும் ஜூன் மாதம் 4 லட்சம் குடும்பங்களுக்கு முதல் பட்டியலுக்கு அமைய அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படும். விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதார பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு எந்நாளும் இருக்க முடியாது. 2028ஆம் ஆண்டு வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்த வேண்டும். வெளிநாட்டு கையிருப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சுற்றுலாத்துறையை ஏற்றுமதி மற்றும் அந்நிய செலாவணி ஆகிய துறைகள் ஊடாக வெளிநாட்டு கையிருப்பு அதிக அளவில் ஈட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஈட்டிக்கொள்ளப்படும் தேசிய உற்பத்திகளை சிறந்த முறையில் மேம்படுத்திக் கொண்டால் இறக்குமதி செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். தேசிய உற்பத்தி மேம்பாட்டுக்காக வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் 25,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தெங்கு பயிற்சிகைக்கு 5,000 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொருளாதாரத்தை சிறப்படுத்துவதற்கான உரிய திட்டங்களை செயற்படுத்தி இருக்கின்றோம். 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியின் நிலைமை இனியொரு போதும் ஏற்படாது. இந்த நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் கட்டியெழுப்புவோம். தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே அதற்கு உள்ளூராட்சி அதிகாரத்தை எமக்கு தாருங்கள். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். அதற்கான முன்வழிவு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் பெற்றுக்கொள்ளப்படும். மாவட்ட மட்டத்திலான தேவைகள்
கோரப்படும். எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் 8ஆம் தேதி நடத்தவே எதிர்பார்த்தோம். வரவு செலவு திட்டம் நிறைவடையும் வரை தேர்தல் தேதியை பிற்போடுமாறு எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தின. இதனால் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதத்தில் நடத்த தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தது. காலத்தை இழுத்தெடுத்துக் கொண்டிருக்க முடியாது என்பதற்காகவே ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வர்த்தமானியில் அறிவித்துள்ளோம். ஊழல் மோசடியாளர்களை தண்டிக்கும் அதிகாரம் அரசாங்கம் கிடையாது. முறையான விசாரணைக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். அதேபோல் நீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய ஊழல் மோசடிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கும் ஒரு சட்டம் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் மக்களுக்கு தேவையான சிறந்த செய்திகள் கிடைக்கும் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல இந்த சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் சட்டம் மூலம் ஏப்ரல் 8ஆம் தேதி பார்லிமென்ட்டில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதுடன் மோசடி செய்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் நாட்டை ஆட்சிய வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாத்திரை வெளிப்பட்டிய பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். திருடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்கும் சட்டத்தை எதிர்வரும் 8ஆம் தேதி பார்லிமென்ட்டில் நிறைவேற்றுவோம். யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் எமக்கு இல்லை. எமது தாய்நாட்டின் சட்டத்தின் ஆட்சியையும் இறையாண்மையும் மீண்டும் நிலையாட்டுவதே எமது எதிர்பார்ப்பு. இதே நேரம் 2026 வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவுகளை பெறுவது இவ்வாண்டு ஜூன் மாதத்தில் இடம்பெறும். இதற்கிடையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்த வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். ஜப்பானிய அரசாங்கம் 11 திட்டங்களை கைவிட்டது. ஜிகா வங்கியிலிருந்து, அதாவது ஜெய்கா வங்கியினால் கடன் வழங்கப்பட்ட 11 திட்டங்கள் நிறுத்தப்பட்டன. ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் அந்த 11 திட்டங்களையும் தொடங்க ஒப்புக்கொண்டிருக்கிறது. கடபத்தை மீரிகம் நெடுஞ்சாலை பகுதி சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து கடனை பெற்று கட்டப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பிப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். எனவே நாடு வங்குரோத்தானது, கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டது, அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. 5600 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக நாங்கள் மதிப்பீடு செய்திருக்கின்றோம். சீன நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு 21 மில்லியன் வட்டி செலுத்த வேண்டும். சீன அரசாங்கத்தோடு மீண்டும் கலந்துரையாடியதன் பின்னர் எங்கள் பயணத்தின் போது தடைப்பட்ட நெடுஞ்சாலை உட்பட்ட தடைப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கவும் 76 புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் இதற்கான இணக்கம் எட்டப்பட்டது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. அதே போல ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து சூத்திரதாரிகள் தொடர்பான சிலருடைய கருத்துக்களை, அவர் பெயர் விவரங்களை அல்லது தகவல்களை வெளியிடுவதற்கு குற்றவாளி திணைக்களம் தயாராகி வருவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் கருத்துக்களை வெளியிட்ட விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறு தெரிவிக்க இன்றைய தினம் பாட்லி சாம்பி ரணவக்கு அது தொடர்பான ஒரு பதில் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் அத பத்திரிகையிலும் அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அத பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, பாஸ்கு மகா மொளக்கருவான் செவீம சந்த குண்டுவாக் நொவி யுத்துய் எக்ஸத் ஜனரஜ பெருமுனை நாயக்க பாட்லி சாம்பிக் ரணவக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரி தொடர்பான அந்த விடயங்களை கண்டறிகின்ற விடயம் என்பது தேர்தல் கால வாக்குறுதியாக மாத்திரம் இருந்துவிடக் கூடாது என்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக இன்றைய அத பத்திரிகை தலைப்பிடுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஜனாதிபதியின் வெளிப்படத்திலே நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம். ஏப்ரல் 21க்கு முன்னர் அசாத் மௌலானா நாட்டுக்கு வருவாரா சாம்பிக்க கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தை தேர்தல் காலத்தில் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்திக் கொள்வது முறையற்றது. அசாத் மௌலானா 21ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டுக்கு வருவாரா? ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்லி சாம்பிக் ரணவக் அவர்கள் நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசியல் கட்டமைப்பின் மீது நாட்டு மக்கள் கொண்டிருந்த வெறுப்பினை முன்னிலைப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் பிரசாரங்களை மக்கள் மத்தியில் முன்னெடுத்தது. தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு சிறந்த கொள்கைகளை முன்வைக்கவில்லை. அதன் விளைவை இன்று அதற்காக எதிர்கொள்கிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே நாட்டு மக்கள் 6 வருடங்களமாக உண்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மைகளை பகிரங்கப்படுத்த வேண்டும். தேர்தல் காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தின
குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்திக் கொள்வது முறையற்றது. எனவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் செயலாளரான அசாத் மௌலானா குண்டு தாக்குதல்கள் சம்பவம் குறித்து தனியார் ஊடகத்துக்கு பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இவரை நாட்டுக்கு அழைத்து வருவதாகவும் அரசாங்க தரப்பில் குறிப்பிடப்பட்டது. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வருமா என்பது தெரியவில்லை. குண்டு தாக்குதல் தொடர்பான ரகசிய தகவல் அப்போதைய அரசாங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியதாகவே அறிவிக்கப்பட்டதாக ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது முட்டாள்தனமானது. இந்த குண்டு தாக்குதல் சம்பவம் தான் 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை தீர்மானித்தது. குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறேன். உண்மையை எதிர்பார்த்துள்ள மக்களில் எதிர்பார்ப்பை அரசியலாக்க கூடாது என்பதாகவும் சாம்பிக் ரணவக் அவர்கள் நேற்று தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல டிரான் அலஸ் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் விசாரணைக்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். 6 மணி நேரம் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் டிரான் அலஸிடம் 6 மணி நேரம் விசாரணை என்பது அந்த செய்தியாக இடம்பெடுக்கிறது. மாத்தறை வெலிகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட W15 ஹோட்டல் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் அதை மையப்படுத்தி போலீஸ் மா அதிபர் தேசபந்துவை கைது செய்ய முயன்ற போது அவருக்கு பாதுகாப்பு அளித்ததாக எழுந்துள்ள சந்தேகம் தொடர்பிலும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சிஐடி நேற்றைய தினம் அழைத்து அது தொடர்பான சிறப்பு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சிஐடியின் அழைப்பின் பேரில் நேற்று தினம் முற்பகல் 10:40 மணியளவில் சிஐடியில் ஆஜரானார். சிஐடியின் இந்த W15 விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்யும் வணிக குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி கருணா திலக முன்னிலையில் ஆஜரான டிரான் அலஸிடம் மாலை 4:45 மணி வரையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் டிரான் அலஸ் சிஐடியிலிருந்து வெளியேறி சென்றார். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை நீதிமன்றம் சிஐடி கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. கடந்த 2023 டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகமையில் உள்ள W15 ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக இவர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டது. மாத்திர நீதவான் அருண இந்திரஜித் புதுதாச இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து 20 நாட்கள் மறைந்திருந்த போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றில் சரணடைந்தார். ஏனைய 7 பேரில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 6 பேர் பின்னர் சரணடைந்தார்கள். எனவே ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார். இதில் தேசபந்து தென்னக்கோன் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் ஏனைய 6 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பு குறித்து விசாரிக்குமாறு மாத்திர நீதவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே அது தொடர்பான விசாரணைகள் தான் தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. சிஐடி இப்போது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. எனவே ஏற்கனவே இந்த தேசபந்து தென்னக்கோன் ஒளிந்திருப்பதற்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டு அவர்கள் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல ஹிருணிகா பிரேமச்சந்திர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. முடிந்தால் டிரானை கைது செய்யுங்கள், அரசாங்கத்துக்கு ஹிருணிகா சவால் என்பதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலிலும் நிறைவடைந்தவுடன் அமைதி காத்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலக்கு வைத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் தெரிவிக்கிறார். அவரது பேச்சுக்களை நம்ப நாம் தயாராக இல்லை. முடிந்தால் முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸை கைது செய்யுமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக ஹிருணிகா தெரிவித்திருக்கிறார். நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமூக வலைத்தளங்களூடாக ஏனைய கட்சியினர் மீது சேறு பூசினால் மாத்திரம் போதும் என்று அரசாங்கம் எண்ணுகிறது. ஆனால் இந்நிலைமை முற்றாக மாறியிருக்கிறது. கடந்த தேர்தலை போன்று இம்முறை பொய்க்கூறி வெற்றி பெற முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நிச்சய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். பாராளுமன்ற அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த வகையிலேயே பார்லிமெண்ட் சாமர சம்பத் தசநாயக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் தாம் ஆட்சி அமைத்தால் அர்ஜுன மகேந்திரனின் காதுகளை பிடித்து இடித்து வருவதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்றும் அது தொடர்பில் எதுவும் பேசவில்லை என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று பாரிய அளவில் அரசியல் பழிவாங்கல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் சகல துறைகளிலும் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வந்த ஜேபி இன்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டி அடிக்கிறது என்பதாகவும் நேற்று தினம் ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் தெரிவித்த விடயம் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே சாமர சம்பத் திசாநாயக்க வேண்டும் என்று கைது செய்யப்படவில்லை. அவர் 2016ஆம் ஆண்டு
அவர் மீது தொடங்கப்பட்ட வழக்கு இந்த பல வருடங்களாக விசாரணை செய்யாமல் மூடி மறைக்கப்பட்ட விடயமாகிறது. எனவே அந்த விசாரணைகள் மீண்டும் வந்திருக்கிறது. எனவே சாட்சியாளர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவருடைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இன்று மற்றொரு செய்தியும் இடம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக நிதி மோசடி தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அரசாங்கம் மேற்கொள்ளப் போகின்ற செயற்பாடுகள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முதற் பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கிறது. அதேபோல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. ஜனாதிபதி நிதிய மோசடி விசாரணைகளில் சிஐடியிடம் வாக்குமூலங்களை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் ஆனந்த் ஆலோசனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி நிதியத்தில் நிதி மோசடி செய்தது தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனா திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருப்பது செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி செயலக அதிகாரியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்வெட்டிய பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சிக்கால பகுதியில் ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்ட நோக்கங்களுக்கு முரணாக செயற்பட்டு பெருந்தொகை நிதி இருப்புகளை பெற்றுக் கொடுத்த விதம் கடந்த பாராளுமன்ற விவாதங்களில் அமலமானது. இந்த விடயம் தொடர்பாக உறுதிப்படுத்தல்களோடு ஜனாதிபதி நிதியத்தின் நோக்கத்துக்கு முரணாக செயற்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்று அறிவித்திருக்கின்றோம். குறிப்பாக மிகவும் ஏழ்மையான மக்களுக்கு நோய் நிலைமை ஏற்படும் போது அதற்காக சிகிச்சைக்காக அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும் உதவித்தொகையாகும். அதே போன்று ஏழ்மையான மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காகவும் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நோக்கங்களை புறந்தள்ளிவிட்டு நாட்டிலுள்ள உயர் அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் நிதியத்தில் 200-300 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டமை உறுதியாகி இருக்கிறது. இந்த சகல விடயங்கள் தொடர்பிலும் தற்போது குற்றப்புலனா திணைக்களத்துக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது வரையில் ஜனாதிபதி செயலக அதிகாரியிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வாறே விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காண வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி நிதியம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று. எனவே இதில் கடந்த காலத்தில் தனவந்த அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாவுக்கு வீடுகளை வைத்திருக்கின்றவர்கள் கூட தாங்களுக்கு நிதி நிலைமை பிரச்சனை இருப்பதாக தெரிவித்து ஜனாதிபதியிடமிருந்து நிதியினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 300 லட்சம் 200 லட்சம் என்று மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த பணத்தினை இவர்கள் தாங்கள் கஷ்டம் என்று கூறி பெற்றுக்கொண்ட சம்பவங்களை நாங்கள் கேட்டிருந்தோம், பார்த்திருந்தோம். எனவே அந்த விவகாரம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அதை துரிதப்படுத்துமாறும் இப்போது அமைச்சர் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய அத பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த கருத்து, தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பை வழங்கினால் செய்வேன், பாதாள குழுக்களை அழிப்பது பெரிய விடயமல்ல, சரத் பொன்சேகா என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சரத் பொன்சேகா அவர்கள் தனக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை கையாளுமாறு பொறுப்பு தனக்கு வழங்கப்பட்டதனை சரியாக நிறைவேற்றப் போவதாக தெரிவித்த தகவலாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கிறது. பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியுமெனில் பாதாள உலக குழுக்களை அளிப்பதென்றும் எனக்கு பெரிய விடயமல்ல. களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இராணுவத்தினரை பாதுகாப்பு பணிகளில் அமர்த்துவ அளவுக்கு இன்று தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தலை தூக்கி இருக்கின்றன. அவர்கள் இன்று மிகவும் சுதந்திரமாக தமது செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இது மிகவும் ஆபத்தான சூழலாகும். எனவே மக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது துப்பாக்கிச் சூடுகளும் மனித படுகொலைகளும் அதிகரித்ததாகவே அறிவித்ததை தவிர குறைவடையவில்லை. அனுபவம் மிக்கவர்கள் களத்தில் இறங்கினால் மாத்திரமே இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கத்துடன் இணைவதற்கு எனக்கு எந்த அவசியம் இல்லை. ஆனால் சில இடங்களில் நாட்டை பற்றி பேசும்போது அரசாங்கத்தை பற்றியும் பேச வேண்டி ஏற்படுகிறது.
அரசியல் லாபத்துக்காக தாக்குதல்கள் நடத்துவர்கள் நாம் அல்ல. ஆனால் தவறுகள் இடம்பெறும் போது அவற்றை நிச்சயம் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கூறும் கதைகளை தொடர்பில் நாம் கரிசனை கொள்வதில்லை. களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன். ஆனால் ஆலோசகர் என்ற பெயரில் அலுவலகத்தையும் வாகனங்களையும் வழங்கும் பொறுப்புகளை ஒருபோதும் ஏற்க மாட்டேன். பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்தது நாட்டை மீட்க முடியுமெனில் நாட்டை மீட்க முடியுமெனில் இந்த பாதாள குழுக்களை அளிப்பதொன்றும் எனக்கு பெரிய விடயம் அல்ல என்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே அந்த பொறுப்பு தனக்கு உண்மையாக அல்லது பொறுப்புடன் வழங்கப்படும் பட்சத்தில் அதனை செய்வதற்கு தயாராக இருப்பதாக சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை, அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, பாதாள உலகக்குழு தலைவர் ஒருவர் இப்போது ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. கிளப் வசந்த காத்தனியை துரத்துரு எலியட்ட ரொட்டம்பு அமில அரங் என்ன சிஐடி பிரிசாக் ரஷ்யாவிட்ட என்பதாக அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரொட்டம்பு அமில ரஷ்யாவில் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றொரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ரொட்டம்பு அமில ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். பிரபல பாதாள குழுவின் உறுப்பினராக கருதப்படும் ரொட்டம்பு அமில என்ற பெயரால் அழைக்கப்படும் அமில சம்பத் சேப்பாள ரத்நாயக்க என்ற சந்தேக நபர் ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 42 வயதான ஒரு சந்தேக நபர் ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சர்வதேச போலீஸ் கிளைக்கு தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ரொட்டம்பு அமில என்னும் அமில சம்பத் சேப்பால் ரத்நாயக்கவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டம் தொடர்பாக சட்டமா அதிபரோடு இணைந்து நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2019 ஆண்டு துபாயில் மாக்கந்துரை மதுசின் களியாட்டு நிகழ்வு ஒன்றின் போதும் இலங்கையைச் சேர்ந்த பாதாள குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் ஐக்கிய அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இதன்போது ரொட்டம்ப அமிலவும் கைது செய்யப்பட்டு கஞ்சிப்பானை இம்ரான் சேர்த்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபராக அறியப்படும் அமில சம்பத் சேப்பால் ரத்நாயக்க என்னும் ரொட்டம்பு அமில மாத்தறை ரொட்டும்ப பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இவருக்கு எதிராக 2005 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஊருபொக்க பகுதியில் வைத்து ஒருவரை சுட்டுக் கொலை செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் வழக்கொன்றும் நிலவில் இருக்கிறது. இந்நிலை 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி துபாய்க்கு தப்பிச் சென்ற ரொட்டம்பு அமில 2019 ஆண்டு துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலைக்கு நாடு கடத்தப்பட்டார். அதன் பின்னர் மாத்தறை குற்றத்தடுப்பினரால் தடுப்பு காவலில் வைக்க விசாரிக்கப்பட்ட அவர் பின்னர் பிணையில் விடுவிக்க இதனையடுத்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தொடர்பில் இலங்கை போலீசார் சர்வதேச போலீசார் உதவியோடு கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். இதன் பிரதிபலனாகவே ரொட்டம்பை அமில ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசாருக்கு ரஷ்யா போலீசார் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மேலும் பல செய்திகளும் பிரதான இடம் பிடிக்கிறது. குறிப்பாக இன்று தினம் அத பத்திரிகையிலும் அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் ஒரு முக்கியமான பிரதானமான தலைப்புச் செய்தி இருக்கிறது. அது சட்டத்திரணி ஒருவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் உடனடியாக விடுவிக்குமாறு நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. இன்றைய அத பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. புத்தளம மகாதிகரணයෙන් රිමාන්ඩ් කළ නීතිඥවරිය වහා මුදාහරින්නේ නියෝග ஏப்ரல் 28 වෙනිදා අභියාචනකරණයේ පෙනී සිටින ලෙස නියෝග අධිකරණ නිවාඩු දිනයේ විශේෂ කටයුත්තක් ලෙස සලකා නඩුව කැඳවායි என்பதாக இன்று தினம் அத பத்திரிகை தொடர்பான செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி, நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் சட்டத்தரணியை விடுதலை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பில் புத்தளம் மேல் நீதிமன்றில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட சட்டத்தரணி உடனடியாக விடுதலை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி புத்தளம் மேல் நீதிமன்றில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட சட்டத்தரணி SAP உதயங்கனியை உடனடியாக விடுவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பதில் தலைமை நீதிபதி நஃபர் தாகிர், நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி இவ்வாறு விடுவிக்க உத்தரவிடப்பட்ட சட்டத்தரணி உதயங்கனியை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஆஜராகுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காண நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே அவரை விடுவிக்குமாறு இப்போது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
உங்கள் லைஃபை ஃப்ளெக்ஸ் ஆக்கிக் கொள்ள இன்றே பிஓசி ஃப்ளெக்ஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். வர்ணங்கள் திரை தொடுவதற்கு முன்பு இரு வண்ணங்களில் இதய எண்ணங்களை இணைத்த அருமையான ஒரு காலம். ஆறு மனமே ஆறு என்று ஆறாத மன வலிகளையும் கூட மனதுக்குள்ளே அப்படியே புதைத்து வைத்து தத்துவங்கள் சொன்ன அற்புதமான கானங்களை கொண்ட காலம் அது. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. பழமையின் பாதையில் பயணிப்பது தனி அழகு அல்லவா? அதிலும் நம் நினைவலைகளோடு நாம் சுமக்கும் கானங்களை ரசிப்பது அதைவிட தனி அழகு. அந்த இரவை கேளுங்கள் அது சொல்லும், அந்த நிலவை கேளுங்கள் அது சொல்லும். நீங்கள் ரசித்த பாடல்களை உங்கள் அனுபவ பகிர்வோடு நீங்களே தெரிவு செய்து ரசிக்கும் ஒரு அற்புதமான தருணம். நெஞ்சோடு நிழலாய் ஓடிய நிதர்சனமான நினைவுகளை நித்தம் நனைக்கும் இது வசந்தத்தின் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப் அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்கிரப் ஒன்று இலவசம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கிறோம். பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு வருகை தரவிருக்கிறார். எனவே அவருடைய வருகை அடுத்து இப்போது அது அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே 4ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரும் அவர்கள் 6ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் பேச்சுவார்த்தைகளில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நாட்டுக்கு பகிரங்கப்படுத்துங்கள், பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்துகிறது என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்தியாவுடனான நட்புறவை பேணுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை, ஆனால் நாடு ரீதியில் பிறிதொரு நாட்டோடு செய்து கொள்ளும் ஒப்பந்தம் தொடர்பில் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்படவுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸா அத்தநாயக்க வலியுறுத்தியிருக்கின்றார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட உள்ளதாக கூறப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து பல்வேறு செய்திகள் தற்போது வெளியிடப்பட்டு வருகின்றன. எனவே அது தொடர்பான விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. ஆனால் அவை தொடர்பில் நாட்டுக்கோ அல்லது பார்லிமெண்ட்டுக்கோ அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ராஜதந்திர ஒப்பந்தங்கள் தொடர்பில் கூறிய கதைகள் இன்றும் எமக்கு நினைவில் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் 5 ஆண்டுகால வரையறைக்கு அப்பால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் உரிமை கிடையாது என குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறெனில் இந்திய பிரதமர் நாட்டுக்கு வருகை தந்து கையெழுத்திடவுள்ள ஒப்பந்தங்கள் என்ன, அவை தொடர்பில் மறைப்பதை விட பகிரங்கமாக குறிப்பிடுவது உசிதமானதாகும். சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளதாக எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் அதானி நிறுவனம் ரத்து செய்துள்ள வேலைத்திட்டத்தை மீண்டும் அவர்களுக்கே வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே இவற்றின் உண்மைத்தன்மையை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு வலியுறுத்துகின்றோம். இந்தியாவுடனான நட்புறவை பேணுவது தொடர்பிலோ பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வது தொடர்பிலோ எமக்கு எவ்விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாடு ரீதியில் பிறிதொரு நாட்டின் ஒப்பந்தம் கையெழுத்தப்படுகிறது எனில் அது தொடர்பில் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அத்தியாவசியமானது என்பதாக திஸ்ஸா அத்தநாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் மொத்தமான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தினக்குரல் பத்திரிகை அதற்கு இவ்வாறு பிரதான தலைப்பிடுகிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். 13 குறித்து மோடியுடன் ஜனாதிபதி பேச மாட்டார். மாகாண சபை உள்நாட்டு பிரச்சனை, அதனை இந்தியா எமக்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுகிறார் என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பிட வீரகேசரியில் மோடி அனுர சந்திப்பில் 13 குறித்து பேசப்படாது, மாகாண சபை தேர்தலை இவ்விடத்தில் நடத்துவோம் என்கிறார் அமைச்சர் பிமல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது எதிர்பார்க்கின்றோம். ஆகையால் அதனை இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை கிடையாது. நான் அறிந்த வரையில் 11 திருத்தம் தொடர்பில்
எமது ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினரில் உள்ளடக்கப்படவில்லை என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை முறைமை குறித்து இந்தியா எமக்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது, எனினும் நாம் உறுதியளித்தபடி மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் சந்தித்தார். அதன் பின்னர் தான் ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவரது விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். உள்நாட்டில் போர் நடந்த போது படைத்தரப்பாலும் விடுதலை புலிகளாலும் புலிகளுக்கு எதிராக வடக்கை மையப்படுத்தி செயற்பட்ட பல அமைப்புகளாலும் பல்வேறு முரணான செயற்பாடு இடம்பெற்றன. இவை பொய்யல்ல. போர் ஒன்றின் போது அவ்வாறு மனித மீறல்கள் விதிகள் மீறல்கள் இடம்பெறும். எனவே இது தொடர்பில் உள்நாட்டு மக்களின் பங்களிப்புடன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். சில நாடுகளால் விதிக்கப்படும் தடைகளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என நான் நினைக்கவில்லை. இதனால் நாட்டில் உள்ள இனவாதிகளுக்கே சாதகமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவது நல்ல விடயமாகும். அவர் உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். திருகோணமலையில் சூரிய மின் திட்டம், வடக்கு ரயில் பாதைக்குரிய சமிஞ்சைகள் பொருத்தப்படுதல் திட்டம் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்காக அவர் வருகை தரவுள்ளார். எனவே மாகாண சபை முறைமை என்பது உள்நாட்டு பிரச்சனையாகும். அதனை இந்தியா எமக்கு கூற வேண்டிய தேவையில்லையே. எனவே மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவோம் என நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்தவுடன் பெரும்பாலும் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்த எதிர்பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே மக்களுக்கு உறுதியளித்துள்ளோம். ஆகையால் அதனை இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை கிடையாது. நான் அறிந்த வகையில் 13ஆம் திருத்தம் தொடர்பில் எமது ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் உள்ளடக்கப்படவில்லை என்பதாகவும் விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். இதே போல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்று தினம் மௌவிய பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஆண்டு விவேச்சனே ஹிரேயான வெடாக் வேலா என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் பிறகு அரசாங்கத்தை விமர்சிப்பது சிறைக்கு செல்லும் விடயமாக இப்போது மாறிவிடுது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் இடம்பெடுக்கின்ற இரண்டாம் பாகத்தில் நாணயத்தின் இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பசியாலும் வேதனையாலும் வாடும் மக்களின் வலியையும் கண்ணீரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது எமது பொறுப்பாகும். அதற்கு சர்வதேச நாணயத்தின் இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமாக ஒன்றாக மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். சமாதான நீதவான் கொரிகஸ்வ சந்திரநாயக்க தேரருக்கு மல்வத்து பிடத்தின் மகா சங்கத்தின் ஆசிரியர் 2ஆம் சங்கநாயக்க பதவி பத்திரம் மற்றும் கௌரவ பட்டம் வழங்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டின் வங்குரோத்து நிலையால் மக்கள் இன்னல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பெரும்பணி மத்தியில் இருந்து வருகிறது. பசியாலும் வேதனையாலும் வாடும் மக்களின் வலியையும் கண்ணீரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான கடமை நிறைவேற்ற வேண்டியது பொறுப்பாகும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் காணப்படும் சர்வதேச நாணயத்தின் இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்ற வேண்டும். மக்களை இன்னல்களின்றி வாழ வைப்பது எமது கடமையாகும். இதனை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். நாட்டு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் தலைவர் ஒருவரை தேவை. துன்பப்படும் மக்களை விடுவிக்கும் பொறுப்பை எந்த பின்வாங்கலுமின்றி நிறைவேற்ற வேண்டும். வங்குரோத்திலிருந்து மீளும் பயணத்தில் பெரும் செல்வந்தர்கள் அதிக சுமைகளை சுமக்க வேண்டும். துன்புறும் மக்களுக்கான எமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி அனைவரும் வாழக்கூடிய தாய்நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரதான தலைப்பு ஒன்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதானி நிறுவனத்தினுடைய அந்த காற்றாலை மின் திட்டம் கைவிடப்படுமாக இருந்தால் நாட்டுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் வரை நட்டம் ஏற்பட போவதாக அந்த செய்தி தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா செட் டு லாஸ் $1 பில்லியன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் அதானி மூவிங் அவுட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே அதானி இப்போது இந்த காற்றாலை மின்திறன் தொடர்பான விடயத்தில் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக செய்தி இடம்பெறுகிறது. எனவே இந்த காற்றாலை திறன் விவகாரத்தில் அரசாங்கத்துக்கும் அதானிக்கு இடையிலான ஒரு பிரச்சனை இருக்கிறது. காரணம், அவர்கள் இந்த காற்றாலையூடாக உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை குறைந்த அளவு விலையில் வழங்க வேண்டும் என்பதாக அரசாங்கம் கோரிக்கை விடுக்க அவர்கள் கூறுகின்ற விலை அதிகம் என்று இப்போது அரசாங்கம் அதற்கான ஒரு எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் இப்போது இருவருக்கும் இடையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு திறந்து விலகுவதாக அதானி அறிவித்திருக்கிறது. எனவே இது கடந்த கால அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தம். இருந்தாலும் இப்போது அரசாங்கம் கூறியிருக்கின்ற முக்கியமான விவகாரம், நீங்கள் எங்களுக்கான ஒரு மின் அலகுக்கான கட்டணத்தை அல்லது ஒரு மின் அலகுக்கான அந்த பெறுமதியை குறைக்க வேண்டும். அதனை குறைத்தால் நாங்கள் நிச்சயமாக திட்டத்துக்கு வர தயாராக இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றவை. அந்த திட்டத்தை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயார். ஆனால் நீங்கள் தயாரிக்கின்ற அந்த மின்சார அலகுக்கான அந்த ஒரு அலகுக்கான விலையை குறைக்க வேண்டும் என்பதாக அரசாங்கம் கோரிக்கை விடுக்கிறது. எனவே இப்போது சில வேளை இந்த திட்டத்தை விட்டு அரசாங்கம் இந்த அதானி நிறுவனம் வெளியேறுமாக இருந்தால் நாட்டுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன்
டாலர் இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அரசாங்கம் இப்போ திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறது. 170% மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறது. எனவே இவ்வாறு இவருடைய இந்த வெளியேற்றம் என்பது அதற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை காரணம் இருந்த போதிலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறது. மக்களுக்கு சுமையாக இருக்கின்ற திட்டங்களை கொண்டு வர மாட்டோம் என்று. எனவே சிலவேளை இந்திய வருகையின் போது இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கைக்கும் அதானியினுடைய அந்த கோரிக்கை இடையில் ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் இருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இதேபோல் நேற்று தினம் எரிபொருளுக்கான விலைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். எனவே 95 அதே போல 92 பெட்ரோலுடைய விலைகள் தலா 10 ரூபாயால் குறைக்கப்பட்டிருந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையில் பெட்ரோல் தாயக்கின் பஸ்ஸாய் என்பதாக அந்த செய்திக்கு தள்ளிப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் பெட்ரோல் ஆக்டேன் 92 வகையைச் சேர்ந்த பெட்ரோலுடைய விலையானது 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு ஏற்கனவே 309 ரூபாய் காணப்பட்ட அதனுடைய 92 விலையானது 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு 290 ரூபாய் என்ற விலைக்கு வந்திருக்கிறது. நீண்டதொரு பல வருடங்களுக்கு பிறகு இப்போது பெட்ரோலின் விலை 200 ரூபாய் என்ற அந்த மட்டத்துக்கு வந்திருக்கின்ற விடயம் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். 400 ரூபாய் வரை மட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரையாக சென்றிருந்த பெட்ரோலின் விலை இப்போது 200 ரூபாய் மட்டத்துக்கு வந்திருக்கிறது முதல் முறையாக சில வருடங்களுக்கு பிறகு. எனவே ஆக்டேன் 92 பெட்ரோலுடைய விலையானது இனிவரும் காலங்களில் 299 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல் ஆக்டேன் 95 விலையானது இப்போது 371 ரூபாய் காணப்படுது. எனவே அதனுடைய விலையும் 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு இனிவரும் காலங்களில் அது 361 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த பெட்ரோல் விலை அமலுக்கு வருகிறது. அதே போல டீசல், சூப்பர் டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் எவ்விதமான மாற்றமும் இல்லை என்பதாக நேற்று தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. இதே போல லாஃப் நிறுவனம் எரிவாயு விலையை அதிகரித்திருக்கிறது என்பதும் இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம். இணைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே லாஃப் நிறுவனம் 420 ரூபாவினால் இந்த எரிவாயு விலையை அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் லாஃப் ரக எரிவாயு சிலிண்டர் விலையை அதிகரிப்பதற்கு லாஃப் நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலையான 420 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாத விலை சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 12.5 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டரின் புதிய விற்பனை விலை இப்போது 4100 ரூபாயாக காணப்படும். அதே போல 5 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டரின் விலையானது 160 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் புதிய விலை 1640 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. லாஃப் இப்போது எரிவாயு விலையை அதிகரித்த நிலையில் தேநீர் மற்றும் ஏனைய பொருட்களின் விலைகளும் அதிகரித்திருப்பதான இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கும் தலைப்பிடப்படுகிறது. பால், தேநீர், பால் சார் உணவுகளின் விலை உயர்வு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. பால்மா விலை அதிகரிப்பால் பால், தேநீர், பால் சார்ந்த குடிபானம் மற்றும் உணவு வகைகளின் விலை நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் வெதுக்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அர்ஷன ருக்ஷான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி பதவியேற்று 6 மாதங்களாக நிலையில் உணவக மற்றும் வெதுப்பக தொழிலாளர் பெற்றுக் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மறந்துவிட்டது. ஒருபுறம் அரிசி மாப்பிய இடம்பெறுகிறது. சம்பா அரிசிக்கு நிர்ணய விலை அது அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நிர்ணய விலைக்கு சம்பா அரிசி கொள்வனவு செய்வதற்கில்லை. கீரி சம்பா நிர்ணய விலையில் விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிர்ணய விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படவில்லை. எனவே அதே போன்று பால்மா தொடர்பில் தொடர்ந்து பேசி வருகிறோம். 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாய் அதிகரித்திருக்கிறார்கள். அவ்வாறெனில் 1 கிலோ பால்மா பாக்கெட்டின் விலை 100 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. எனவே தொழில்துறையை முன்னெடு செல்ல முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. வருமான வரியும் செலுத்த வேண்டும். எனவே மார்ச் 30ஆம் தேதியின் பின்னர் பராட்டு சட்டத்தையும் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் பால்மா என்பவற்றின் விலை அதிகரிப்பின் காரணமாக இன்று அதாவது நேற்று நள்ளிரவிலிருந்து பால்மா தேநீர் கோப்பை ஒன்றின் விலையை 10 ரூபாய் அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம். புத்தாண்டு காலப்பகுதியில் என்பதால் முட்டையின் விலை மீண்டும் 30 ரூபாய் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு காரணங்களின் அடிப்படையில் அரிசார் அகல உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்பதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காலம். இதே போல முட்டை என்று சொல்கின்ற போது இன்று முட்டை தொடர்பான ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய அத பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். பித்தர நிஷ்பாதன வேட்பத்த அத சிட்ட என்பதாக அந்த செய்தி
செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே முட்டைக்கான உற்பத்தி, அதாவது வருமானத்திற்கான வரி இன்று முதல் 118% வெட் வரி அறவிடப்பட போகிறது உற்பத்தியாளர்களிடமிருந்து. ஆனால் அரசாங்கம் இந்த வெட் வரியை அறவிடுகிறது என்பதற்காக முட்டையின் விலையில் எந்தவிதமான அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அகில இலங்கை முட்டை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் தன்னுடைய செயலாளர் ரத்னஸ்ரீ அழகோன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த முட்டை உற்பத்தியாளர்களுடைய வருமானத்துக்காக இந்த வெட்வரியானது இந்த வரலாற்றில் முதன்முறையாக அமுல்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவ்வாறு இருக்க இந்த வெட்வரி அறவிடப்பட்டாலும் முட்டை விலையில் எவ்விதமான மாற்றம் இல்லை, முட்டை விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதாகத்தான் அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ரூபாய் 5000 பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மானிய விலையில் இன்று முதல் சத்தோசு மூலம் வழங்க நடவடிக்கை என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி. தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியை இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சத்தோச விற்பனை நிலையங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளடங்கிய நிவாரண பொதியை அனைத்து சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக 2500 ரூபாவுக்கு வழங்குவதற்கு அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவுப் பொருட்களை சத்தோஸ் விற்பனை நிலையங்கள் மற்றும் கோஃபெட் விற்பனை நிலையங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். அதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த நிவாரண பொதியை கொள்வனவு செய்ய முடியும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆஸ்வசம கொடுப்பனவை எதிர்பார்த்து காத்திருப்பதில் உள்ள 8,12,753 குடும்பங்கள் இதனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர். ரூபாய் பேக்கேஜினை இன்றே ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்க. சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மீறல்கள் 300 தாண்டிய நிலையில் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நேற்று மாலை 4:30 மணியோடு நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 68 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இவற்றில் சட்டமீறல்கள் தொடர்பாக 54 முறைப்பாடுகளும் ஏனைய 14 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றிருப்பதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 20ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மொத்தம் 302 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது என்பது செய்தி. அடுத்து இன்னும் ஒரு தகவல். SMS மூலமாக தேர்தல் பிரசாரத்துக்கு தடை வருகிறது, நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. குறுஞ்செய்தி மற்றும் குரல் அஞ்சல் மூலம் தேர்தல் பிரசாரம் செய்வதை நிறுத்துமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதன்படி மக்களின் தனி உரிமையை மீறும் வகையில் குறுஞ்செய்திகள் மற்றும் குரல் பதிவுகளை பயன்படுத்தி தொலைபேசிகளுக்கு அனுப்பப்படுகின்ற இந்த அரசியல் பிரசாரங்களை நிறுத்துமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்படும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிந்தக குணரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அமைதியான காலத்தில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படும் இணைப்புகளை நீக்குவது தொடர்பாகவும் சமூக ஊடக தளங்கள் மெட்டா, டிக்டாக், யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றோடு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி மற்றும் பார்லிமெண்ட் தேர்தலின் போதும் இந்நிறுவனங்கள் ஆதரவளித்தது போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போதும் ஆதரவை வழங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சமூக ஊடகங்களை இலக்காக கொண்டு தவறான தகவல்கள் பிரசாரம் மற்றும் வெறுப்பேச்சுகளை கட்டுப்படுத்த நாட்டின் தொலைபேசி நிறுவனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுடன் ஒரு வழிமுறை நிறுவப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. தேர்தல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அந்த செய்தியும் இடம்பெடுத்திருக்கிறது. எனவே வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது ஏப்ரல் 5க்குள் முடிந்துவிடும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு, அரசு அச்சகம் ஆகியன தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பதை காணலாம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள்
இப்போது 5ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்திருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்புக்காக மொத்தம் 7 லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுவதாகவும் இந்த வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏப்ரல் 22, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளமையினால் அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் விநியோக செயல்முறை நடைபெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். அனைத்து உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்றும் அரசாங்க அச்சக அதிகாரி உறுதியளித்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோக பணிகள் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என்பதாகவும் அவர் தெரிவித்த தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது. வனசன்னதுன் ஃபார்ம் ஆயில் கோட்டி தெககட்ட விக்குணலாம் ரேகு லொக்கான் அட்டக்கட்ட பரீட்சண தவத் பாக்கட்ட சோதனா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்ம் ஆயில் அதே போல தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட விடயங்களில் காணப்பட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய நிலைமைகள் காணப்பட்டது. அதில் பல எண்ணெய்களை மீளேற்றுமை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனவே அவ்வாறு இருக்க இந்த காலப்பகுதியில் 2019 காலப்பகுதியில் அளிக்குமாறு கோரி தடுத்து வைக்கப்பட்ட ஃபார்ம் ஆயில் தொகையை 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பான விடயங்கள் இப்போது மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறது. மனித பாவனைக்கு பொருந்தாததாக தீர்மானிக்கப்பட்டு அளிக்குமாறு பரிந்துரை முன்வைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 5 கண்டெய்னர்களில் இருந்த 2 கோடி இருந்த ஃபார்ம் ஆயிலை 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கூறப்படுகின்ற முன்னாள் சுங்க பணிப்பாளரோடு சுங்க அதிகாரிகள் 7 பேருக்கு எதிராக 7 பேர் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக இலங்கை சுங்க திணைக்களம் கடந்த தினங்களாக விசாரணை நடத்திய தொடர்பான அறிக்கை ஒன்றை முன்வைத்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. எனவே அதில் சுங்கத்தினரை சேர்ந்த சுங்க அதிகாரிகள் 8 பேருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படும். அதேவேளை மேலும் 5 பேருக்கு எதிராக விசாரணைகள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக இப்போது அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை இடம்பெறுகிறது. அதேவேளை நீதிமன்ற நடவடிக்கை குறித்தும் கவனப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே மக்களுக்கு பொருந்தாது பாவனைக்கு உகந்தது அல்ல என்று தெரிவித்தும் அதனை 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 2 கோடி ரூபாவுக்கு வெளியில் விற்பனை செய்திருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள். அவர்களுக்கு எதிராக இப்போது விசாரணை நடைபெறுகிறது. ஒருபுறம் அரசியல்வாதிகள் செய்த தவறுக்கு எதிராக குற்றங்களுக்கு எதிராக களவுக்கு எதிராக விசாரணை, அதேவேளை அரசு அதிகாரிகள் மேற்கொண்ட குற்றங்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அவர்கள் இப்போது சட்டத்துக்கு முன் கொண்டு வருகின்ற காலமாக இந்த காலப்பகுதி காணப்படுகின்றது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கொழும்பு சொகுசு ஹோட்டலிலிருந்து தவறி விழுந்த இளைஞன் உயிரிழப்பு என்பதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. கொழும்பு காளிமுகத்தொடரில் அமைந்துள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றின் 31ஆம் மாடியிலிருந்து தவறி விழுந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு காளிமுகத்தில் உள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றில் நேற்று திங்கட்கிழமை காலை கீழே விழுந்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். ஹோட்டலில் 31ஆம் மாடியிலிருந்து குறித்த இளைஞன் கீழே விழுந்ததோடு அவரின் சடலம் ஹோட்டல் வளாகத்திலிருந்து பூங்காவிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த நபர் ஒருவரை இவ்வாறு விழுந்திருப்பதாக ஹோட்டல் நிர்வாகம் தெரிவிக்கிறது. இதேவேளை இளைஞரால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் யூடியூப் சமூக வலைத்தள தொலைக்காட்சி சேவை ஒன்றை நடத்தி வந்த இளைஞன் ஒருவரே இவ்வாறு விழுந்திருப்பதாக விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர் 29 வயதுடைய கண்டி குண்டசாலை பகுதியை சேர்ந்தவராவார். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று உயிரிழந்த இளைஞன் ஹோட்டலுக்கு வருகை தந்ததோடு 31ஆம் மாடியில் 16ஆம் இலக்க அறையில் தங்கியிருந்திருக்கிறார். ஹோட்டலின் 4வது மாடியில் உள்ள பூங்கா பகுதியில் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் நபருடைய சடலம் கிடப்பதாக ஹோட்டல் ஊழியர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மேற்படி சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த யூடியூப் சேனல் நடத்துகின்ற கண்டி குண்டச்சாலையைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு இந்த அங்கிருந்து தப்பி உயிரிழந்திருக்கிறார் பாய்ந்து. எனவே அவர் எழுதி வைத்த கடிதம் ஒன்றும் இப்போது கிடைக்கப்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். வெப்பநிலை அதிகரித்து காணப்படும், மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை அது தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதி உச்ச வெப்பநிலை அடுத்த சில நாட்களில் தொடரும் என அறிவிப்பும், குழந்தைகள் தொடர்பாக விசேட கவனம் தேவை என்பது செய்தி. நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது. எனவே தொடர்பாக நேற்று அறிக்கை ஒன்றையும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டிருக்க. எனவே இந்த காலப்பகுதியில்
அதிக நீரை பருகுங்கள், பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அதே போல வெளியிடங்களில் வெளிக்கள செயற்பாடுகளின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற அதே வேளை இன்றைய அதப்பத்திரிகை நாட்டில் மழை வீழ்ச்சியும் அதிகரிக்கும் என்று கூறுகிறது. அதசிட்ட திவையின புறா வெசி என்பதாக இன்றைய அதப்பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இன்றைய தினம் முதல் சில தினங்களுக்கு நாட்டின் அநேக பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்தது. அதற்கமைய நாட்டின் அநேக பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்று மத்திய சபரகம மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ஊவா மாகாணத்திலும் குருநாகல் மற்றும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கான சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேல் மாகாணம், சபரக மாகாணம், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் காலை வேளையில் இந்த பனிமூடுடன் கூடிய நிலைமை காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய அதப்பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் முக்கியமாக இடம்பெறுகிறது. வார்ஷிகவ கஜு மெட்ரிக் டன் அப்பத்தேயானவா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே அப்பத்தேயாம வெலக்வீமற்ற செலசும் கல வைன் வியாபுத்தியா தாவகாலிக்க நவத்தலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கஜு சங்ஸ்தாப சத்து வத்து தாத்துனக்க இடம் அக்கர எக்குலஸ்தாஸ் நமசிய ஹெட்டபாக்கின் கஜு வகாக்கர அத்தே அக்கர துந்தாஸ் ஆரசிய ஹத்தரிஸ் நமையா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே இது கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தேசிய மரமுந்திரிகை கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காணிகள் கிட்டத்தட்ட 13 தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 11,965 ஏக்கர் காணி இருக்கிறது. அந்த காணியில் கஜு மேற்கொள்ள முடியும். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற அதிக அளவு காணியில் கஜு உற்பத்தி மேற்கொள்கிற காணியின் அளவு 3,449 ஏக்கர் தான். எனவே 11,965 ஏக்கரில் கஜு உற்பத்தி செய்யலாம். ஆனால் இவர்கள் 3,449 ஏக்கர் காணியில் மாத்திரம்தான் இந்த கஜு உற்பத்தி நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல வருடாந்தம் கிட்டத்தட்ட 1 லட்சம் முதல் 1,20,000 அதிகமான மெட்ரிக் டன் கஜு வீணாகிறது, பயன்பாட்டுக்கு உகந்தல்லாமல் வீணாகிறது என்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக 2019 காலப்பகுதிக்கு பிறகு ஒரு நடவடிக்கை இடம்பெற்றது. அதாவது இந்த கஜுவை பயன்படுத்தி வைன் உற்பத்தி செய்கின்ற தரமான வைனை உற்பத்தி செய்கின்ற ஒரு நடவடிக்கையான விடயம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அதில் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அந்த விடயமும் கைவிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்க வருடாந்தம் கிட்டத்தட்ட 1 லட்சம் முதல் 1,20,000 மெட்ரிக் டன் வரையான கஜு இப்போ மரமுந்திரிகை வீணாக்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே இது கணக்காவல் அறிக்கையினூடாக இந்த விடயம் வெளிவந்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், மியன்மார் ஜனதாவட்ட மானுஷ்ய ஆதார லபாதீமகன சாக்கச்சா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அதப்பத்திரிகை தலைப்பெற்ற காலம் உங்களுக்கு தெரியும். மியன்மாரில் இடம்பெற்ற இந்த கோர அந்த நில அதிர்வு காரணமாக 2,000க்கும் அதிகமானோர் பலியாக இருப்பதாக தற்போது வரை கிடைத்திருக்கிற தகவல்களில் தெரிய வந்த விடயங்களிலும் தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிற 2,122 தாண்டி இருப்பதாக அந்த செய்தியில் வந்திருப்பதை காணலாம். இந்த நிலையில் இப்போது அங்கு மீண்டும் இந்த நில அதிர்வுக்கு பிறகு சிறு சிறு பூகம்பங்கள் பதிவாகினால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பல்லாயிரக்கணக்கானோர் இன்னும் அதற்குள் சிக்கின்றிருப்பதாக, இடிபாடுகளுக்கு சிக்கின்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இவ்வாறு இருக்க இப்போது இலங்கையும் இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப் போகிறது. எனவே மியன்மார், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் இலங்கையிலான ஒரு இணைப்பு பொறிமுறையை உருவாக்கி அதனூடாக அந்த நாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்தது. நேற்று தினம் அனைத்து மத்திய நிலையம், சுகாதார அமைச்சு, அதே போல நிதியமைச்சு உள்ளிட்ட தரப்புகளுடன் இந்த விசேடமான ஒரு பேச்சுவார்த்தையோடு இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது இங்கிருந்து ஒரு சில குழுக்களை அனுப்புவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு மீட்பணிகள் மற்றும் இணைய உதவி நடவடிக்கைகளுக்காக இலங்கையிலிருந்து ஒரு குழு ஒன்றை மியன்மாருக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டம் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கையினுடைய அமரபுர மற்றும் அதே போல ராமாஞ்ச நிக்காக்கினுடைய ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அவர்கள் இப்போது நாட்டு மக்களிடமிருந்து ஒரு உதவி பெறுகின்ற மத்திய நிலையத்தை ஸ்தாபித்து அதனூடாக மியன்மாரில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குகின்ற திட்டம் ஒன்றையும் அமரபுர மற்றும் ராமாஞ்ச நிக்காக்கிகள் இரண்டும் ஆரம்பித்திருப்பதான ஒரு செய்தியும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையை சந்திப்போம்.